அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ என்னென்னா, கனவாக போகிற அனைத்தையும் நினைவாக மாற்ற போகிற வீடியோ தான் இது. ஆமாம், எத்தனை நாள் வரைக்கும் நம்மளே கனவு கண்டுட்டு இருக்கிறது, அதை நம்ம அடுத்த வருஷம்னாவது அதை நினைவாக மாற்றணும்ல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற வெறும் 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அடுத்த நாளில் இந்த நாளே நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2027 நீங்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு பொருள், அதாவது ஒரு பைக், கார், ஐஃபோன், இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம பார்க்க போகிறோம்னா, இதில் முக்கியமாக பொறுமை ரொம்ப முக்கியம். வெறும் 3 டிப்ஸில் எப்படி நம்ம ஆசைப்பட்ட பொருளை நம்ம அடையிறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன் டைம். அடித்து சொல்லுவேன் நண்பா, நம்பர் 1 டைம். ஏன்னா நம்ம வீணாக இருக்க டயத்தை செலவு பண்ணாமல் அதை வேறு ஒரு பார்ட் டைம் ஒர்க் போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை நாளைக்கு இன்றைக்கின்னு இருக்காமல் அந்த டயத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடலாம். சப்போஸ் நமக்கு 1 hour ஃப்ரீயாக இருக்கா, 1 hourல பக்கத்தில் இருக்க எங்கேயோ ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் போனோம்னா அந்த 1 hourக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸை எடுத்து வச்சுக்கலாம். அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஜாபை தேடி நம்ம போயிட்டுக்கிட்டே இருக்கலாம்பா. வீட்டில் சும்மா உட்காரங்காட்டிக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி நாளைக்கு நம்ம கனவை கண்டுட்டு இருக்க போகிறதும் கிடையாது. ஓகே. நம்பர் 2, சேவிங்ஸ். கண்டிப்பாக சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி 5000 1000லாம் எடுத்து வைக்க சொல்லலை. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது 10 நாளைக்கு 1000 ரூபா, 20 நாளைக்கு 2000 ரூபா, ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபானா கணக்கு போட்டு பாருங்கள், 12 மாதம் 36000 ரூபா. டெஃபினெட்லி 36000 ரூபா. அப்போ நீங்கள் 36000 ரூபாவில் உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கிக்கலாம். இல்லை நான் 100 ரூபாயை விட அதிகமாக சேர்ப்பேன்றவங்க அதை அவங்க டபுள் மடங்காக போடலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவு பண்ணாங்கன்னா சம்திங் 72,000 ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 72 ரூபா வரும். நீங்கள் அதை உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம். ஆக்சுவலி நான் இந்த மே மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துலேருந்தே அமௌண்ட் சேர்த்து வச்சிட்ருக்கேன். என்னோடய கெஸ்ட் படி ஒரு நாளைக்கு நான் 100 rupees சேர்த்து வச்சுட்ருக்கேன். நான் எதுக்கு சேர்த்து வைக்கிறேன்னா, PlayStation 5 வாங்குறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். அதே நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள், இன்னொரு வீடியோவும் போடுவேன், அதை நான் கண்டிப்பாக வாங்கிட்டேன்னு போடுவேன். சேவிங்ஸ் ரொம்பவே முக்கியம்பா. ஒரு நாளைக்கு 100 rupees சேவ் பண்ணி வைங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த சேவிங்ஸில் நீங்கள் கையை வச்சிடாதீங்க. என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, 2000 ரூபா சேர்ந்துருக்குமே, அந்த 2000 ரூபாய்க்கு நம்ம வேறு ஏதோ வாங்கலாமே அப்படின்னீங்கன்னா உங்கள் கனவு அதோடையே போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. நம்பர் 3, சீக்ரெட். கண்டிப்பாக சீக்ரெட் இருக்கணும் நண்பா. சீக்ரெட் இல்லைன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் நான் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்ருக்கேன்டா, நான் இப்படி ஒரு பைக் வாங்கணும், அதனால் நான் ஒரு நாளைக்கு 300 ரூபா அந்த மாதிரி சேர்த்து வச்சிட்ருக்கேன் என்னோடய சேவிங்ஸ் போக அப்படின்னீங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா சரிடா சேர்த்து வைடா அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் அந்த அமௌண்ட்டு போய் இவங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கா, அதை அவங்க வேற ஒரு மூலயமா கறக்க பார்ப்பானுங்க. இப்போ வீட்டில் ப்ராப்ளம் அப்படி இப்படி. ஏன்னா அது நீ சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு தான். அது உன்னோட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் நீ சேர்த்து வைக்கிற. அதனால் அவன் வாங்கிட்டு அவன் தராமல் கூட போகிறவங்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒவ்வொருத்தவங்களோட இவன் பைக்கெல்லாம் வாங்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் இருக்கவே இருக்காது. பைக்கெலாம் வாங்க போறியாப்பா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. சரிப்பா, ஒவ்வொருத்தங்க தான் சொல்லுவாங்க சேவ் பண்ணி வை, ஒரு பைக் வாங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு போ. ஆனால் இதில் முக்கால்வாசி பேர் நம்ம எப்போ கீழே தள்ளுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு மெயினாக சீக்ரெட். இந்த 3 மட்டும் லைஃப்பில் நீ ஒரு ஜேர்னியாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தன்பா. 1 year 2 year பெரிய கனவாக இருந்தால் 2-3 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்க போகிறப்போ நம்ம உழைப்பு, நம்ம சம்பாரித்த பார்ட் டைம் காசு, அது போக சேலரிலேருந்து நம்ம தனியாக எடுத்து வைக்கிற 100 rupees 200 rupees 300 rupees தான் உன்னோட கனவை நினைவாக்க போகுது. இதை மட்டும் நீ என்றைக்கு மறந்தான்பா. சேவிங்ஸ், டைம், சீக்ரெட்ஸ், இதை அந்த 4லேருந்தே நீ ஃபாலோ பண்ணு. உனக்கு பிடிச்ச பொருளை நீ எப்போ வாங்குறன்னு இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணு. ஓகே. அப்படியே நீ வாங்க போகிற பொருள் என்ன, அது எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுற, அதனால் உனக்கு என்ன கிடைக்கும், அதை மட்டும் நீ ஒரு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்து. ஓகே.